இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் என்னோடது, ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி வந்து சீவி வச்சுட்டுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா. ஸோ இதுதான் வந்து பேஸு, நம்ம அந்த கிரேவிக்கான பேஸ் தான். இந்த பேஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டா கூட ஃப்ரிட்ஜில் நம்ம அப்பப்போ எப்போ வேணுமோ அப்பப்போ கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்போ தேவையோ அப்போ தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வான்லியில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இதெல்லாம் வதக்கிக்க போகிறேன். நான் சொன்னேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சொன்னேனோ அதெல்லாம் வதக்க போகிறேன். ஸோ ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இது கூடவே வந்து நான் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டுருவேன். வெங்காயத்தை கூட இஞ்சி பச்சை மிளகாவும் சேர்த்துன்ட்டு நல்லா வதக்கிக்கணும் இது எல்லாத்தையும். ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஓகே, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது இது வந்து ரொம்ப அப்படியே கம்ப்ளீட்டாக வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கிளாஸி லுக் வரும்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுனாலே போரும். வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் அப்படி கண்ணாடி மாதிரி ஆகும்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். ஸோ இப்போ வந்து நான் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கின்னு இருக்கேன். இது ரொம்ப ஈஸி. இதில் ஆக்சுவலி கேஷ்யூ பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இல்லைனா இப்படி வதக்கும் போதே முந்திரி பருப்பும் போட்டு வதக்கலாம். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், முந்திரி பருப்பு போட்டு வதக்கிறதுக்கு கேஷ்யூ பேஸ்ட் தனியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் நான் பண்ணலை. நான் வந்து அதனால் முந்திரி பருப்பு இன்றைக்கி போடாமல் தான் பன்னீர் பட்டர் மசாலா நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கின்னு இருக்கு. ஸோ இது நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வர ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்கிக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போனால் தான், இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போனால் தான் இதை அரைச்சி கொதிக்க விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இந்த ஸ்டேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சரியாக வந்து நம்ம வதக்காமல் அப்படியே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அந்த வெங்காயம் தக்காளியோட ஸ்மெல்லு, ஸோ தக்காளி தொக்கு மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தக்காளி தொக்கில் பன்னீர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லாவே வதங்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே வதக்கும் போது நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா சுருள அந்த தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும். வெந்து மூடிலாம் போட வேண்டாம், அப்படியே வதக்கிண்டே இருந்தாலே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். உப்பு ஆட் பண்ணால் டக்குன்னு வதங்கும், ஆனால் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு அப்புறம் அளவு தெரியாது. கிரேவியும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். தக்காளி நல்லா குழைய வதங்குற அளவுக்கு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்களா நல்லா கொஞ்ச நேரம் நான் வதக்கிண்டே இருந்தேன். கொஞ்சம் ஓரளவு நான் நிறைய போட்ட மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா சுருளாக வந்துடுது பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுது. இது நல்லா வதங்கினோடனே இதை என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விட்டு அரைக்கணும். இதை அவ்வளோதான். பேஸ்ட் ரெடி ஆகிடுது அப்படின்னாலே கிரேவி வந்து நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். அதனால தான் சொன்னேன் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜாரில் வந்து போட்டிருக்கேன்னா இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த வதக்கின இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. வாண்டியில் வந்து பட்டர் போட்டுருக்கேன். இந்த பட்டர் போட்டதுனால தான் வந்து இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா அப்படியே நுரையாக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு அண்ட் ஏலக்காய் இதை வந்து தாளிச்சுட்டுருக்கேன். இதை தாளிச்சுட்டு இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா இது பட்டர்லேயே பண்ணுறேன் நான். இன்றைக்கி யூஸ்வலாக எண்ணெயிலையும் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்டு கொஞ்சம் பட்டரும் போட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல பேஸ்ட், இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இந்த பட்டரில் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப வேலை, ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இது நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும் இந்த பேஸ்ட்டு. நான் கொஞ்சம் மிக்ஸியெல்லாம் அலம்பி கொட்டின்னு இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வந்து நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகா அப்படி ஆல்ரெடி பச்சை மிளகா ஒன்று போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் மிளகா அப்படி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுவேன். அதனால் மிளகா அப்படி ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். ஸோ
அவ்வளோதான் இதுக்கு பேசிக் மசாலாஸ். நான் இதுக்கு வந்து கரம் மசாலா போட மாட்டேன் பன்னீர் பட்டர் மசாலா. போரும் இந்த மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டாச்சு. நல்லா இதோட இந்த கிரேவியோட இதை மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு போச்சு. ஸோ இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு இது நல்லா வந்து நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் மிக்ஸியும் கொஞ்சம் அலம்பி கொட்டியிருக்கேன். ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் நிறைய இருந்தது, அதனால் அதையும் அலம்பி கொட்டியிருக்கேன். இப்போ கிரேவி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு கலரே மாறிடும். இப்போ எல்லோ கலரில் இருக்க கிரேவி இது நல்லா நம்ம குக் பண்ண வந்து இது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன், டார்க் ரெட் கலரில் இந்த கிரேவி வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி கலர்லே ஸ்லைட்டாக இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துன்னு கிரேவிக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வாட்டி நல்லா திறந்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து மூடி போட்டு குக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறது, அவசரமாக நம்ம பண்ணக்கூடிய டிஷ் இல்லை. இது டைம் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இது டேஸ்ட்டாக வரும். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நல்லா வந்து இது கொதின்னு அடுப்பில் நல்லா கொதிச்சா மட்டும்தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பியும் மூடி போட்டு எடுத்துகிட்டு பாருங்களேன், நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது. இன்னும் பத்தாது, நல்லா வரணும். ஏன்னா இன்னும் வந்து கிரேவியில் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது கிரேவி. இன்னும் எனக்கு கிரேவி வந்து திக்காக ஆகலை. இன்னும் அது திக்காகிறதுக்கு நம்ம விட்டால் தான் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் திருப்பி இதை மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக நம்ம போட்ட பட்டர் மொத்தமும் வெளியில் வந்துடுது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பட்டர் போட்டோம்ல, அந்த பட்டர் ஃபுல்லாக வந்துட்டு கிரேவி வந்து நல்லா திக்காகிடுது. இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி நல்லா திக்காகிடுதுல. ஸோ அவ்வளோதான், இதை நல்லா கீழெல்லாம் பிடிச்சின்னு இருக்கக்கூடாது, அதனால நல்லா நம்ம கலரிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரஷ் பண்ணி கஸ்தூரி மெத்தி, ஏன்னா பன்னீர் டிஷ்ஷுக்கே கஸ்தூரி மெத்தி தான். நல்லா உப்பும் ஆட் பண்ணிட்டாச்சு. கூடவே வந்து என்ன பண்ண போகிறேன், உப்பு ஆட் பண்ணின உடனே வந்து நல்லா கஸ்தூரி மெத்தி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்ற போகிறேன். கஸ்தூரி மெத்தி வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க ஒரு சில பேர். ஆனால் நம்ம குக் பண்ணும்போதே ஆட் பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது கிரேவியோடு சேர்ந்து குக் ஆகும்போது லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதை விட. அதனால நான் கிரேவி குக் ஆகும்போதே நான் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ உப்பு கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா ஒரு கொதிச்சுட்டே இருக்குது இப்போ இது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் ஆட் பண்ண போகிறேன். இந்த நார்த் இந்தியன் டிஷ்க்கு எல்லாமே வந்து இந்த டேஸ்ட் கொடுக்கறது சுகர் தான். இந்த சுகர் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட கலரே மாறிடும். இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், சுகரும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். சுகர் ஆட் பண்ணாலே கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே போட்டுண்டாச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கிரேவி இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து எனக்கு பன்னீர் எடுத்துட்டுருக்கேன். பன்னீர் வந்து மில்கி மிஸ் பன்னீர் தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மில்கி மிஸ் பன்னீரை வந்து எடுத்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை தான் இந்த கிரேவியோடு நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 200 grams ஆஃப் பன்னீருக்கு இந்த அளவு கிரேவி எனக்கு தேவைப்படுறது. ஸோ இப்போது பன்னீரை வந்து அந்த கிரேவியோட சேர்த்து ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் நல்லா. இது வந்து கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது இப்போது, அதனால் இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப திக்காக இருக்குல்ல, பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் பன்னீரை ஆட் பண்ணிட்டேன். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வந்து நல்லா இப்போ நான் குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், நல்லா அந்த பன்னீரை வந்து கிரேவியோடு சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி கொட்டி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குல்ல கிரேவி, அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி கொட்டிக்கிறேன். கிரேவிக்கு தண்ணி நல்லா கொட்டிட்டு நல்லா ஒரு கலரி மூடி போட்டு மூடிடலாம், அவ்வளோதான். ஸோ நல்லா இந்த தண்ணி கொட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம திருப்பியும் வந்து கொஞ்சம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வந்து சும்மா ஒரு 5 minutes கொதிச்சாலே ஸ்லைட்டாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம், அவ்வளோதான். கிரேவியே முடிஞ்சுது. பன்னீர் பட்டர் மசாலாவோட கிரேவி முடிஞ்சுது. முந்திரி பருப்பு பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லை நான் போடலை, நான் மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஒரு வாட்டி மூடி போட்டு எடுத்துட்டேன், கொஞ்சம் ஸ்லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஒரு நிறைய கொத்தமல்லி எவ்வளோ இருக்கோ கையில் கிடைக்கிறத எடுத்து அது மண்டையில் தூக்கி போடுங்க, அவ்வளோ ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி நல்லா அது தலையில் போட்டு
நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா. அதனால் வந்து என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஆல்மோஸ்ட் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு, நான்க்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பை. தேங்க்யூ.